எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுது பதிவு போடுறதுக்கு. 55வது சர்க்கம். இன்னைக்கு ஹனுமாரின் கவலை. அப்பொழுது லங்கா நகரம் முழுவதையும் தீக்கிரியாகிவிட்ட பிறகு மகாபலிஷ்டன் வானர ஸ்டேஷன் வாளிலிருந்து நெருப்பை சமுத்திரத்தில் அணைத்தார். லங்கை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அரக்கர்களின் கும்பல்கள் பீதி அடைந்து போயின. பட்டணமே துவம்சம் செய்யப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட லங்கையை பார்த்த வானரன் எண்ணமிட்டார். தன்னிடமே அவருக்கு வெறுப்பும் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் மனதில் ஒரு பெரிய கவலை தோன்றியது. லங்கையை தீயிட்டு கொளுத்தும் வேளை நான் எப்பேற்பட்ட காரியத்தை செய்துவிட்டேன். சிறந்த மனிதர்கள் தான் பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் மகா புருஷர்கள் தங்கள் மனதில் எழும் கோபத்தை தீயை நீரை கொண்டு அடக்குவது போல பகுத்தறிவை கொண்டு அடக்குகிறார்கள். கோபம் வந்த மனிதன் என்ன பாவம் செய்ய மாட்டான்? தன் சட்டையை உரித்து அப்புறப்படுத்துவது போல எவன் தன் மனதில் உதித்த கோபத்தை பொறுமை மூலம் உதறி தள்ளுகிறானோ அவன்தான் மனிதன் என்று கூறப்படுகிறான். ஐயோ, என் துர்புத்தியை என்னவென்று சொல்வது? நான் வெட்கம் கெட்டவன். ஒரு பாபிஷ்டன் சீதையின் உயிரை பற்றி சிறிதும் சிந்தனை செய்யாமல் நெருப்பை வைத்தேனே. என் எஜமானனுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனே. லங்கை எரிந்து போயிற்று என்றால் அதிலிருந்து போற்றற்குரிய ஜானகி தேவியும் கூட எரிந்து போயிருப்பாள். எனது சுவாமியின் காரியத்தை மறந்துவிட்டு நான் அவளை தீயில் கொளுத்து விட்டேனே. எதற்காக என் மகத்தான காரியத்தை தொடங்கினேன் என்பதையே மறந்துவிட்டேனே. அந்த காரியம் அடியோடு இப்பொழுது நாசம் செய்யப்பட்டு விட்டதே என்று பலவாறாக புலம்பினார். 3 உலகங்களிலும் குரங்குகளுக்கு ஸ்திர புத்தி கிடையாது என்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். என்றாலும் நான் எனது கோபம் என்ற கோட்டினால் அந்த உண்மையை காட்டி கொடுத்து விட்டேனே. தூ ரஜோகுணம் மிகவும் நிந்தனைக்குரியது. நான் சீதையை காப்பாற்றாமல் போனேனே. சீதை இறந்துவிட்டால் ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் இறப்பார்கள். அவர்கள் மரித்த பிறகு சுக்ரீவனும் உறவினர்களுடன் கூட இறந்து போவான். தர்மபுருஷன் பரதன் சத்ருக்கனன் உயிரோடு எப்படி இருப்பான்? சிவாக வம்சத்தில் ஒரு தர்மிஷ்டன் அழிந்த பிறகு மக்கள் அனைவரும் சோகத்தின் தாபத்தில் துன்பப்படுவார்களே. இவ்விதமாக கவலைப்பட்டு கொண்டிருந்த ஹனுமானுக்கு சுபசகுணங்கள் தென்படலாயின. இவைகள் ஏற்கனவே நேரடியாக அவருக்கு தோன்றின. மாறாக நான் நினைத்து தவறாக இருக்கலாம். அழகான அவயவங்களை கொண்ட அந்த சீதை தன்னுடைய அமானுஷ்ய சக்தியினால் காப்பாற்றப்பட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவளை அக்னி தேவன் கூட தீண்ட முடியாது. ஏன் ராமனுடைய பிரபாவத்தினாலும் வைதேகியின் புண்ணியத்தினாலும் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும் அந்த அக்னி என்னை சுடவில்லையே. பரத சத்ருங்கன் லக்ஷ்மணர்கள் என்ற 3 சகோதரர்களும் அவளே தெய்வம். ராமனுக்கும் மனதுக்கு பிரியமானவள். அப்படிப்பட்டவள் எப்படி அழிந்திருக்க முடியும்? இவ்வாறெல்லாம் எண்ணிய அனுமான் சமுத்திரத்தின் நடுவில் மைனாக பர்வதன் தோன்றினானே, அதைவிட ஒரு வியப்பான காரியமா இது? இவ்வாறெல்லாம் சீதாதேவியின் தர்மநெறி பரிபாலனத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கும் போது ஹனுமான் மகாத்மாக்களான சாரண புருஷர்களை பேச்சை கேட்டார். ஆஹா, யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஹனுமான் செய்திருக்கிறாரே. பார்த்தீர்களா? ராட்சசர்களின் இல்லங்கள் மிகவும் பயங்கரமாக தீயை வைத்திருக்கிறாரே. அரக்கர்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் கலவரமடைந்து புலம்புகிறார்களே. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் ஆகியவற்றோடு கூடிய லங்கை நகர் முழுவதும் எரிந்து போயிற்று. இவ்வாறு பேச்சுக்களை ஹனுமான் கேட்டார். அந்த வார்த்தைகள் அவருக்கு அமுதமாக இனித்தன. ரிஷிகளின் வார்த்தைகளினாலும் ஹனுமான் மனமகிழ்ச்சி அடைந்தார். வானரன் தனது லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டு விட்டார். அரசகுமாரி சீதையும் சௌக்கியமாக இருக்கிறாள் என்பதையும் தெரிந்து கொண்டு விட்டார். மறுபடியும் சீதையை நேரில் பார்த்துவிட்டு திரும்பிச் செல்ல தீர்மானம் செய்தார். 55வது சர்க்கம் முற்றிற்று. மனோஜவம் மார்த்ததுல்லிவைக்கும் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஜெய் ஹனுமான்.